பொதுக்காலம் 30ஆம் ஞாயிறு. இகழ்ந்து ஒதுக்குதல். 4வது வாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் படைத்த ஆண்டவராகிய தேவனிடம் நம்பிக்கை வைத்து வேண்டுவதை பற்றி சொல்லித் தருகின்றார். இந்த வாரமும் அதேதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இருவர் நம்பிக்கையோடு ஜெபிப்பதற்காக ஆண்டவராகிய தேவனின் ஆலயத்திற்கு செல்கிறார்கள் என்ற ஒரு அழகான உவமையை நமக்கு நற்செய்தியில் எடுத்துக் கூறுகின்றார். ஆனால் இந்த வாரம் நம்பிக்கையோடு தான் 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். அவர்களுக்குள் என்ன வேறுபாடு இருந்தது என்பதை பற்றித்தான் நாம் நன்கு ஆய்ந்து பார்த்து அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். ஒருவரிடம் முதல் தலையான பாவம் இருந்தது, மற்றொருவரிடம் முதல் தலையான புண்ணியம் இருந்தது என்பதை அங்கு அடிக்கோடிட்டு காட்டுவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். யார் அந்த முதல் ஆள் என்று கேட்டால், முதல் ஆள் பரிசேயர், 2வது ஆள் வரி தண்டுபவர் என்பதை பார்க்கின்றோம். 2 பேருக்குமே நம்பிக்கை இருந்தது. ஆனால் முதல் ஆளிடம் முதல் தலையான பாவம் இருந்ததால் ஆண்டவர் அவரது ஜெபத்தை கேட்கவில்லை. மாறாக 2வது ஆளிடம் முதல் தலையான புண்ணியம் இருந்ததால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி கடவுள் அவள் ஜெபத்தை கேட்டதால் அவர் அழகாக பரிசுத்தமாக வீடு திரும்பினார் என்பதை பற்றி பார்க்கின்றோம். சரி, இவ்வளவு நேரம் பேசியாயிற்றே, அது என்ன முதல் தலையான பாவம்? முதல் தலையான பாவம் ஆணவம், அகம்பாவம் என்று சொல்கிறோம் அல்லவா? அதுதான் முதல் தலையான பாவம். அந்த முதல் தலையான பாவத்தை பரிசேயன் கொண்டிருந்தான். அவனிடம் நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் அவனிடம் முதல் தலையான பாவம் இருந்ததால் அவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாகவில்லை. அதே சமயத்தில் வரி தண்டுபவரிடம் பாவமும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. அதே சமயத்தில் முதல் தலையான புண்ணியமாகிய தாழ்ச்சி இருந்தது. அந்த தாழ்ச்சி இருந்ததால் பாவமும் இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு அவன் தாழ்ச்சியும் சேர்த்து ஜெபித்ததால் கடவுளுக்கு ஏற்புடையவனாகி அவன் வீடு திரும்பினான் என்பதை பார்க்கின்றோம். இந்த வாரத்தில் இந்த 2 முதல் தலையான பாவம், முதல் தலையான புண்ணியத்தை பற்றியெல்லாம் நாம் தியானிக்க போவது இல்லை. அதற்கு மாறாக முதல் தலையான பாவத்தின் குழந்தை ஒன்றை பற்றித்தான் நாம் தியானிக்க போகின்றோம். அதற்கு முன்பாக முதல் தலையான பாவமாகிய ஆணவம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஆணவம் என்பது நான் மட்டுமே, என்னை தவிர வேறு யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் யாரிடமாவது இருந்தால் அதுதான் ஆணவம் அல்லது அகம்பாவம் அல்லது அகங்காரம் என்று அழைக்கப்படுகின்றது. சரி, இப்பொழுது ஆணவம் அல்லது அகம்பாவத்தின் குழந்தை யார் என்று தெரிந்து கொள்வோம். அதுதான் இகழ்ந்து ஒதுக்குதல். ஒருவரிடம் நான் மட்டுமே, எனக்கு மட்டுமே, என்னை தவிர வேறு யாருமே இல்லை என்ற ஒரு எண்ணம் வெளிப்படும் பொழுது அவர்கள் மற்றவர்களை துச்சம் என மதிப்பார்கள். அவர்களை ஒரு ஏளன பார்வையோடு பார்ப்பார்கள். அந்த ஏளன பார்வை இருக்கிறது அல்லவா, அதைத்தான் இகழ்ந்து ஒதுக்குதல் என்று கூறுகின்றோம். இப்படி யாரையாவது இகழ்ந்து ஒதுக்கினால் நிச்சயமாக யார் இகழ்ந்து ஒதுக்கிறார்களோ அவர்களை கடவுள் ஒதுக்கி விடுவார். யார் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டார்களோ கடவுள் அவர்களை தேர்ந்து கொள்வார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து மிக அழகாக கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்தையும் தாண்டி பைபிளுக்குள் சென்று பார்ப்போம். சில உதாரணங்கள், அந்த உதாரணங்கள் வழியாக யார் இகழ்ந்து ஒதுக்கினார்களோ கடவுள் அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். யார் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டார்களோ கடவுள் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். முதலாவது உதாரணம், தொடக்க நூல் புத்தகம் 16வது அதிகாரத்திற்கு செல்வோம். அங்கு 2 பெண்கள் வருகிறார்கள். ஒன்று தலைவியாக நமக்கு தெரியப்படுத்துகின்ற சாரா, அவருக்கு வேலைக்கார பெண்ணாக கொடுக்கப்பட்ட ஆகார். இங்கு சாரா பெருந்தன்மையோடு அவர் தலைவி,
அவர் எல்லாவற்றுக்கும் அதிபதி. அப்படி இருந்தாலும் கூட பெரும் தன்மையோடு ஆபிரகாமையாகிய தன் கணவனுக்கு ஆகாரை மனைவியாக கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஆகாருக்கு குழந்தை பேரு கிடைக்கின்றது. கிடைத்த உடனேயே 16வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்படுகின்றது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆகார் சாராவை ஏளனத்துடன் நோக்கினார். இந்த ஏளனம் என்பது என்ன? இகழ்ந்து ஒதுக்குதல். யாரை அவர் இகழ்ந்து ஒதுக்கினார்? தன் தலைவியையே இகழ்ந்து ஒதுக்கினார். வாழ்க்கை பிச்சை போட்ட தன் தலைவி சாராவையே அவர் இகழ்ந்து ஒதுக்குகிறார், ஏளனமாக பார்க்கிறார், இகழ்ச்சியோடு பார்க்கிறார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? தனக்கு மட்டுமே குழந்தை பேரு உண்டு, என் தலைவிக்கு கூட குழந்தை பேரு இல்லை, ஆகவே நான் தான் பெரியவள் என்ற எண்ணம், ஆணவம் ஆணவம் ஆகாருக்கு வந்தது. அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர் தன் தலைவியை இகழ்ச்சியோடு நோக்குகின்றார், ஏளனத்தோடு பார்க்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் இகழ்ந்து ஒதுக்குவோரை கடவுள் என்ன செய்கின்றார்? ஆகார் சாராய் தன் தலைவியாகிய சாராவையே இகழ்ந்து ஒதுக்கினார். இகழ்ந்து ஒதுக்கப்பட்ட சாராவை கடவுள் கனிவுடன் கண்ணோக்குகின்றார். எங்கு தெரியுமா? அதே தொடக்க நூல் புத்தகம் 20வது அதிகாரத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது கடவுள் சாராவை கனிவுடன் கண்ணோக்கினார் என்ற வார்த்தை வருகின்றது. ஆகவே அவருக்கு ஒரு குழந்தை பேற்றை தந்தார் என்று சொல்லி சாரா மிக அழகான ஒரு வார்த்தையை தன் குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு, அதாவது தன் குழந்தையாகி ஈசாக்கை பெற்றெடுத்த பிற்பாடு மிக அழகான ஒரு வார்த்தையை அந்த 20வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களில் பேசுகின்றார். சாரா பாலூட்டுவார் என்று யாராகிலும் நினைத்து பார்த்ததுண்டோ? ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்தார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு சாராவின் மனமும் மார்பும் புண்பட்டிருக்கும். எனக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரா என்று எத்தனை நாள் ஏங்கி தவித்திருப்பார். எத்தனை பேர், ஏன் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்த பெண்ணே தன்னை இகழ்ந்து ஒதுக்கினார். ஆனால் கடவுள் என்னை இகழ்ந்து ஒதுக்கவில்லை, என்னை கனிவுடன் கண்ணோக்கினார் என்று சொல்லி எப்படி அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் பாருங்க. நான் பாலூட்டுவேன் என்று யாராகிலும் நினைத்து பார்க்க முடியுமா? ஆனால் கடவுள் என்னை இகழ்ந்து ஒதுக்கப்பட்ட என்னை ஏற்றுக்கொண்டார் என்று பாடுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இகழ்ந்து ஒதுக்குதல் ஆணவத்தின் வெளிப்பாடு. அதை யார் செய்கிறார்களோ கடவுள் அவர்களை ஒதுக்கி விடுவார் என்று பார்க்கின்றோம். எப்படி ஒதுக்கினார் தெரியுமா? ஆகாரை கடவுள் உடனடியாக ஒதுக்கினார். அடுத்த உதாரணம் அதுதான் வருகின்றது, அதே 20வது அதிகாரம். இப்பொழுது நிலைமை, வரலாறு அப்படியே தலைகீழாக மாறி போகின்றது. சாரா ஆணவத்தோடு வந்து நிற்கின்றார், ஆகார் இகழ்ந்து ஒதுக்கப்படுகின்றார். இந்த 20வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம் 8வது வசனத்திலிருந்து ஆகாருக்கு இப்பொழுது தான் ஒரு தலைவி என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. தன்னிடம் எல்லா செல்வமும் இருக்கிறது, தான் தான் செல்வத்துக்கு அதிபதி என்று உணர்வும் வந்துவிட்டது. தான் ஒரு குழந்தைக்கும் தாய் என்ற ஒரு உணர்வும் வந்துவிட்டது. தான் 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 என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது. இதுதான் சாராவுக்கு வந்த ஆணவம். அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக இப்பொழுது சாரா என்ன செய்கின்றார்? ஆகாரை இகழ்ச்சியாக நோக்குகின்றார், ஏளனத்தோடு பார்க்கின்றார். எப்படி பார்க்கின்றார்? தான் பெற்றெடுத்த ஈசாக்கும் ஆகார் பெற்றெடுத்த இஸ்மாயேலும் ஒன்றாக விளையாடுவதை பார்த்து, இனிமேல் இவர்கள் இருக்கக்கூடாது, என் மகனும் வேலைக்காரிக்கு பகிர்ந்த மகனும் ஒன்றாக இருப்பதா, இருவரும் சரிசமமா, அப்படி இருக்கவே கூடாது என்று சொல்லி இகழ்ந்து ஒதுக்குவதோடு மனதளவில் நிற்கவில்லை, இகழ்ந்து அந்த இடத்தை விட்டு துரத்தி விடுகின்றார். 2 பேரையும் பாலை நிலத்திற்கு துரத்தி அடிப்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது யார் ஆணவத்தோடு இகழ்ந்து ஒதுக்கினார்கள்? சாரா. ஆனால் யார் ஒதுக்கப்பட்டார்கள்? ஆகார். அப்படி என்றால் ஆகாரின் குரலை அல்லவா கடவுள் கேட்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? நிச்சயமாக நிச்சயமாக. அப்படி ஒதுக்கப்பட்ட பொழுது பாலை நிலத்தில் தண்ணீரும் தீர்ந்து போய்விடவே ஆகார் என்ன செய்கின்றார்? குழந்தையை முன்னாடி கிடத்தி விட்டு கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகின்றார். அப்பொழுது கடவுள் என்ன சொன்னார்?
நீ கவலைப்படாதே, இதோ இந்த பையன் இருக்கிறானே இஸ்மாயேல், இவன் வழியாக உனக்கு ஒரு தனி இனத்தை தருவேன் என்று சொல்கின்றான். அப்படி தரப்பட்டவர்கள் தான் இஸ்மாயேலர். அவர்கள்தான் இஸ்லாம் இனமாக இன்று வரை உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோருமே அறிந்த ஒரு செய்திதான். ஆக சாரா ஆகாரை இகழ்ந்து ஒதுக்கினார். இகழ்ந்து ஒதுக்கப்பட்ட சாராவை கடவுள் தேர்ந்து கொண்டார். தனி இனமாக அவர் கொடுக்கப்பட்டார். அப்படி என்றால் சாராவுக்கு தண்டனை தர வேண்டுமே. ஏனென்றால் ஆகாருக்கு இகழ்ந்து ஒதுக்கியதால் கடவுள் தண்டனை தந்தார் அல்லவா? சாராவுக்கு தண்டனை தர வேண்டுமே. கடவுள் தந்தார். எப்பொழுது தந்தார் தெரியுமா? ஈசாக்கிற்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். ஒன்று ஏசாவோ மற்றும் யாக்கோப்பு. யாக்கோப்புக்கு 12 புதல்வர்கள் பிறந்தார்கள். அதில் யாக்கோப்புக்கு மிகவும் பிடித்த புதல்வர் யார் என்றால் யோசேப்பு என்பது தெரியும். யோசேப்பு தன் உடன் பிறந்த சகோதரர்களாகிலேயே மிகவும் துன்பப்பட்டார். அவர் கொல்லப்படவும் தயாராக அவரை கொல்லவும் அவர்கள் தயாரானார்கள் என்பது தெரியும். அப்படி கொல்ல வேண்டாம் என்ற ஒரு கருத்து வந்த பொழுது அவர்கள் அவரை கிணற்றிலிருந்து எடுத்து யோசேப்பை எடுத்து 30 வெள்ளிக்காசு 20 வெள்ளிக்காசுகளுக்கு யாரிடம் விற்றார்கள் தெரியுமா? எகிப்து நோக்கி சென்ற இஸ்மாயலரிடம் விற்றார்கள். யார் அந்த இஸ்மாயலர்? ஆகாருக்கு பிறந்த குழந்தையாகிய இஸ்மாயேல் வழியாக வந்தவர்கள் தான் இஸ்மாயலர். அவர்களிடம் அடிமையாக விற்கப்பட்டவர்தான் ஆபிரகாம், அதாவது சாராவின் கொள்ளு பேரனாகிய யோசேப்பு. கடவுள் பாருங்கள், 4 தலைமுறை தாண்டி அந்த தண்டனையை சாராவுக்கு தந்தார். அதை பார்ப்பதற்கு சாராய் உயிரோடு இல்லை. ஆனாலும் கூட கடவுள் எப்படி நீதியை நிலைநாட்டினார் பார்த்தீர்களா? ஆக யார் யாரெல்லாம் இகழ்ந்து ஒதுக்குகிறார்களோ கடவுள் அவர்களை இகழ்ந்து ஒதுக்குகிறார். யார் யாரெல்லாம் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டார்களோ கடவுள் அவர்களை தேர்ந்து கொள்கின்றார் என்பதைத்தான் சாராய் மற்றும் ஆகார் வழியாக நாம் பார்க்கின்றோம். இன்னொரு உதாரணமும் கூட இருக்கின்றது. 1 சாமுவேல் புத்தகம் 19வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அங்கு 2 ஆண்கள் வருகிறார்கள். ஒன்று இஸ்ராயேல் நாட்டின் முதல் அரசனாகிய சவுல், அவருக்கு பிற்பாடு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது. இந்த 19வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம் என்றால் சவுல் இவன் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் தானே என்று தான் ஒரு அரசன், எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்ற தான் என்ற ஆணவத்தின் வெளிப்பாடாக யாரை இகழ்ந்து ஒதுக்கினார்? தாவீது என்ற சிறுவனை இகழ்ந்து ஒதுக்கினார். ஆனால் கடவுள் என்ன செய்தார்? நீ ஒரு சிறுவனை இகழ்ந்து ஒதுக்குகிறாயா என்று சொல்லிவிட்டு கடவுள் சவுலை இகழ்ந்து ஒதுக்கி தாவீதை தேர்ந்து கொண்டார். தாவீது எவ்வளவு வெற்றிகளை கடவுள் பார்வையிலிருந்து பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். பைபிளை படிக்கும் பொழுது, சாமுவேல் மற்றும் அரசர் புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு அது தெளிவாக தெரிய வருகின்றது. பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கின்றார்? கட்டுவோர் விலக்கிய கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொன்னார். யார் யாரெல்லாம் இகழ்ந்து ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களை வைத்து தான் கடவுள் தன் இறையாட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார், கட்டி எழுப்புகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கின்றார். அதற்கு உதாரணமாக பிறந்ததுதான் இன்று நாம் காண்கின்ற பரிசேயன் மற்றும் வரி தண்டுபவன் ஓமை. அன்பார்ந்தவர்களே, வாழ்வில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மனிதர்களாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்குமே கட்டாயம் ஆணவம் அல்லது அகம்பாவம் உண்டு. அந்த ஆணவத்தை நாம் எப்படி மேற்கொள்ளலாம்? தாழ்ச்சி என்ற புண்ணியத்தால் தான் நாம் மேற்கொள்ள முடியும். அதிலும் ஆணவம் நமது மனதிற்குள்ளேயே இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. அது வெளிப்பட்டு மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் பொழுது கடவுள் கடும் கோபத்திற்கு ஆளாகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆணவத்தின் வெளிப்பாடாக மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கினால் கடவுள் நம்மை இகழ்ந்து ஒதுக்க தயங்கவே மாட்டார். யாரை நாம் இகழ்ந்து ஒதுக்கினோமோ கடவுள் அவர்களை தேர்ந்து கொண்டு தனி ஆளாக உயர்த்துவார் என்பதை வரலாற்று பூர்வமாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். இயேசு சொன்ன இந்த ஓமை வாயிலாகவும் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே பாடம் கற்றுக்கொள்வோம். ஒருபோதும் யாரையும் இகழ்ச்சியோடு நோக்க வேண்டாம், ஏளனத்தோடு பார்க்க வேண்டாம். கடவுள் நம்மை ஏளனத்தோடு பார்த்து விடுவார்.